ஜஸ்ட் இந்த வீடியோவை நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய இந்த பவுண்டட் ஃபீல்டை நான் இது என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl+C இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி காப்பி. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் லைனுக்கு வரேன், நான் பேஸ்ட் பண்ணுறேன். திரும்பி என்னோட நெக்ஸ்ட் லைனுக்கு வரேன், பேஸ்ட் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் லைனுக்கு வரேன், திரும்பி என்னோட அடி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த டேட்டா ஃபீல்டு இல்லையா, இல்லை ஐடியில் நான் ஃபர்ஸ்ட் இப்போ நேமை கொடுக்குறேன். நேம், ஸோ சேம் ஸ்பெல்லிங். ஸோ முக்கியமாக இந்த டேட்டா ஃபீல்ட்லேயும் இந்த காலம் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தீங்கன்னா நமக்கு எரர் வரும். டெக்ஸ்ட் வந்து நேம். அண்ட் அடுத்தது சிட்டி. பட் எனக்கு இந்த ஹெட்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மை சிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். பட் இந்த டேட்டா ஃபீல்டில் மட்டும் என்ன நம்ம டேபிளில் இருக்கோ அது இங்கே இருக்கணும். ஹெட் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் காலமுக்கு நீங்கள் என்ன பேர் கொடுக்க நினைக்கிறீங்களோ அது நீங்கள் தைரியமாக கொடுத்துக்கலாம். அண்ட் சிட்டிக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட். நான் வெறும் டிபார்ட் அப்படி தான் இருக்குது, ஏன்னா என்னோட காலமில் வெறும் டிபார்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன டேட்டா ஃபீல்டில் டிபார்ட்னு போட்டுக்கிறேன். ஆனால் என்னோட ஹெட்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேஜில் நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், மை சிட்டி, டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு. பட் திரும்பி இதே காலம் திரும்பி இந்த பக்கம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டேட்டா ஃபீல்டுக்கு நம்மளுடைய பவுண்டட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணனால நமக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த 4 காலம்ஸாக வந்துருச்சு. பட் திரும்பி நம்மளுக்கு இது 4 நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த திரும்பி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, திரும்பி நம்மளுடைய காலம்ஸ் சேம் காலம்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கிரிட் வியூவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வரேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் காலம்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் ஆட்டோ ஜென்ரேட்டட் காலம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை மட்டும் நான் கிளிக் பண்ணி ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஒரு லைன் ஆட் ஆகும், ஒரு சம் டெக்ஸ்ட் ஆட் ஆகும். ஆட்டோ ஜெனரேட்டட் காலம்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலியமா, இதை ஒரு சின்ன ஒரு கோட் ஆட் பண்ணுறது மூலியமா நம்மளுடைய அந்த ரிப்பீட்டட் காலம்ஸை அவாய்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோவில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். திரும்பி நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த ரிப்பீட்டட் காலம்ஸ் வரல. ஜஸ்ட் ஐடி, நேம், மை சிட்டி அண்ட் டிபார்ட்மெண்ட் இது மட்டும் தான் வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கிரிட் வியூவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு பாருங்கள், என்னுடைய நேம் இருந்து இங்கே லெஃப்ட் அலைனாக இருக்கா, லெஃப்ட் அலைனாக இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய நேம் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வேணும். இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் காலமில் மட்டும் அலைன்மெண்ட் வந்து சென்டராக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோக்கு போகிறேன், என்னோட டிசைனர் வியூக்கு போகிறேன். போயிட்டு இந்த சின்ன ஸ்மால் டேக் இருக்குல்ல என்னுடைய கிரிட் வியூவில், அந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணா கீழே எடிட் காலம்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலக்டட் ஃபீல்டு இங்கே வரும். ஸோ ஐடி, நேம், மை சிட்டி, டிபார்ட்மெண்ட் என்னோட கிரிட் வியூவில் இருக்க அந்த 4 காலம்ஸும் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய நேம் காலமை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில், பவுண்டட் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த A to Z இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மாறா நீங்கள் இதை கேட்டகரைஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் வைஸாக டிஸ்பிளே பண்ணிவிடும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் ஜஸ்ட் கீழே டவுனில் வந்துடுறேன். டவுனில் வந்துட்டு ஐட்டம் ஸ்டைல் இருக்கு. ஸோ இதில் இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், ஹெடர் ஸ்டைல் அண்ட் ஐட்டம் ஸ்டைல். ஃபஸ்ட்டு ஐட்டம் ஸ்டைலில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஐட்டம் ஸ்டைலில் ஜஸ்ட் பாட்டமில் வரேன். பாட்டமில் வந்தீங்களா, இங்கே ஹாரிசான்டல் அலைன் அண்ட் வெர்டிகல் அலைன் இருக்குது. நான் ஹாரிசான்டல் அலைனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் வெர்டிகல் அலைனையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மிடில் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் இப்போ நான் மேலே வரேன். இப்போ என்னுடைய அந்த ஹெடர் ஸ்டைலை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஐட்டம் ஸ்டைலை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஹெடர் ஸ்டைலை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், அதுக்கு கீழே வரேன். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி ஹாரிசான்டல் அலைன் அண்ட் வெர்டிகல் அலைன் இருக்குது. அதையும் நம்ம ஜஸ்ட் சென்டர், மிடில். அண்ட் இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே என்னுடைய நேம் காலமில் மட்டும் நேம்ஸ் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்க்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த
கிரிட் வியூவில் இருக்க காலம்ஸை நம்மளால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் காலமுக்கு மட்டும் எனக்கு லெஃப்ட் அலைன், ரைட் அலைன் எது வேணால் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த பவுண்டட் ஃபீல்ட்ஸை க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த பவுண்டட் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெவலப்பிங் பீரியடில்.